ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஜஸ்லின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைக்காயினை பற்றியது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு ஸ்பெக்குலேஷனை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா நாஸ்ட்ரோடாமஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பைக்காயினை பற்றி பேசிக்கிட்டு வந்து நாஸ்ட்ரோடாமஸ் எல்லாம் இழுக்கிறான் அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். நம்பியாருக்கும் அருணாளுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படிங்கிறது நம்ம சம்மந்தப்படுத்திக்கிட்டோம். அதாவது இந்த நாஸ்ட்ரோடாமஸ் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவரோட ப்ரொடக்ஷனில் வந்து இவர் இப்போ இறந்து போய் பல வருஷங்கள் நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் இறந்து போயிருக்காரு. இப்போது இவரோட அவர் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் அவர் வந்து எழுதி வச்சிருந்தாரோ அது துல்லியமாக வேர்ல்டு அளவில் எல்லா இடத்துலையுமே அது நடந்திருக்கு. இப்போ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம கேரளாவில் இடுக்கி டேம் வந்து உடையும் அப்படிங்கிற வந்து இவர் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக நடக்காமல் இருக்கட்டும், அதாவது பேரழிவுகள் வரக்கூடியது. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனங்கிறது இவர் வந்து அந்த அளவுக்கான ஒரு பெரிய ஒரு ஹீலிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருடைய ப்ரொடெக்ஷன் என்னன்னா, அவருடைய அந்த நோட்டுகள் எல்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் 2025 கால அதாவது 2025 அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த பல கணக்குகளையும் சேர்த்து எடுத்து கோர்வையாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அது சாதாரணமாக நம்மள மாதிரிப்பட்டவங்க போய் பார்த்தோம்னா அதெல்லாம் நம்ம வந்து நமக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான சில காலக்கணக்குகள் எல்லாம் வச்சு அதை வந்து அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து பைக்காயினுக்கும் இதுக்குமான சம்பந்தம் எது அப்படி நாஸ்ட்ரோடாமஸ் என்ன சொல்லியிருக்காரு, பைக்காயினை பற்றி நாஸ்ட்ரோடாமஸ் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத பற்றியான கேள்விகள் உங்கள்கிட்ட எழும். இவர் என்னன்னா 2025 இந்த வருடம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் இதில் ஒரு எல்லாருக்கிட்டையுமே பொதுவான ஒரு கரன்சி வரும் அப்படிங்கிறத இவருடையதான அந்த குறிப்பில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா அது மறைமுகமான விஷயங்கள் இருக்கு. அதை வந்து என்னன்னா அதை அவரோட ப்ரொடக்ஷனையும் வந்து இதை ஆய்வு பண்றதுக்கான ஒரு பெரிய குழு இருக்கும், உலகளவியா இருக்கக்கூடிய ஒரு குழு இருக்கும். அப்போ அந்த குழு என்ன அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது இப்போ கிரிப்டோ கரன்சிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே உலக அளவில் இப்போ நிறைய ஒரு சில நாடுகளை தவிர கண்ட்ரி தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து கிரிப்டோ கரன்சி இருக்கு. இப்போ எல்லா காயினும் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையில ஒரு அமைப்பா வந்து ஒன்று உருவாக போகுதுங்கிற ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன் இவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறார். அப்போ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து இப்போ வந்து அமெரிக்கா, அதாவது உலகத்தை ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடியது அமெரிக்காவோட கழுகு பார்வைக்குள்ளதான் மற்ற நாடுகள் எல்லாமே கட்டுப்பட்டு ஆகணும். என்னதான் சொல்லியிருந்தாலும் அவன் வளர்ச்சின்னு சொல்லி இப்போ எதிர்த்தாக்கணும். இப்போ ரஷ்யா எதிர்த்துச்சு. ரஷ்யா வந்து எல்லா உலகத்துல இருந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்டேபிலிட்டி இருக்கிறனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட எண்ணெய் வளம் உலகத்துக்கு சப்ளை பண்றதுல 40% எண்ணெய் வளம் வச்சிருக்கக்கூடியது ரஷ்யா. அப்போ அந்த உற்பத்தி ஏற்றுமதி அதை எக்ஸ்போர்ட்டிங் அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால ரஷ்யா வந்து தாக்குப்பிடிக்குது. இன்னும் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவலான டெக்னாலஜி எல்லாம் ரஷ்யாவுக்கிட்ட இருக்கு, அதனால தாக்குப்பிடிக்கிறாங்க. இதுவே இந்தியாவுன்னா கூட இந்தியாவை குறைச்சி சொல்றதா நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்தியா இப்பதான் டெக்னாலஜியில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று காப்பி பண்ணி இப்போ எல்லாம் கொஞ்சம் மெச்சூரா வர்றாங்க. ஏன் அதை நான் காப்பி பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் திறமையானவங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. அரசியல்வாதிகள் அதை விடுறதில்லை. அது ஒரு பக்கம், நம்ம அரசியல் பக்கம் போகல. அப்போ இன்னைக்கு அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அமெரிக்கா இருக்கு. அந்த அமெரிக்காவில் அந்த பிரசிடென்ட் என்னன்னா கிரிப்டோவுக்கு சாதகமான ஒரு பெரிய ஒரு டூனா, அதாவது ஒரு தூணாவு கூட அவர் இருக்கிறார். கிரிப்டோ வந்து எந்த வகையில், ஏன்னா அந்த அமெரிக்காவோட பொருளாதாரத்தை தடுத்து நிலைநிறுத்துறதுக்கு இது வந்து எந்த இடத்துலையுமே அவங்களோட டாலர் வீழ்ச்சி அடையாத இருக்கிறதுக்கான மொத்த விஷயங்களையுமே அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி தான் இந்த எலன் மாஸ்க் ட்ரம்போட கூட்டணி வந்து இதுக்குள்ள அமையுது. அதுவும் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான விஷயங்களா, ரஷ்யா வந்து இப்போ வந்து பல நாட்டையெல்லாம் வந்து இந்தியா இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு 6-7 நாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு கரன்சி உருவாக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு போட்டி இருக்கக்கூடிய இவங்க ஒன்று ஆரம்பிச்சா சொல்லிட்டு சொன்னா இப்போ டாலர்ல வாங்குறது, இந்த டாலர்ல மற்ற நாடுகள் ஆசிய நாடுகள் எல்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஒரு சில நாடுகள் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால இந்த ட்ரம்ப் இவங்க இந்த எலன் மாஸ்க் கூட்டணி இந்த ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய லீடரா அந்த கண்ட்ரி எல்லாமே வந்து அவங்க ஒரு பிளானை போட்டு எதையெல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம், நம்மளோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாம. அப்போ அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் எதுன்னு கேட்டால், நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து முதல்ல கோல்டு இருந்துச்சு, அப்புறம் ஆயில் இருந்துச்சு. இப்போ ஆயில் மாறி ஆயிலை விடையும் பொருளாதாரம் எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா கிரிப்டோக்குள்ள தான் இருக்கு. கிரிப்டோ தான் இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்பர் 1 பொட்டன்ஷியலான ஒரு பிளாட்ஃபார்ம். அப்போ இந்த பொட்டன்ஷியலான பிளாட்ஃபார்மை இங்கே நம்ம இந்தியாவில் கொஞ்சம் பேர் தெரியாதவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒரு ஏமாத்து, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச கதையை பற்றி பேசுவாங்க. இந்த யானை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு குருடன்ட்ட கேட்டால் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சொன்னால் அந்த தூணு மாதிரி இருக்கும்னா, இன்னொருத்தங்க சொன்னால் அது பாறை மாதிரி, இப்படி ஒருத்தங்க ஒன்று சொல்கிற மாதிரி தான் இந்த கதையெல்லாம். சரி, அது இருக்கட்டும். ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிசினஸ் எதுன்னு கேட்டால், அதாவது ஒரு தொழில் வாய்ப்பு எதுன்னு கேட்டால், அல்லாட்டி நமக்கு பணம் சம்பாதித்து தரக்கூடியது எதுன்னு கேட்டா சொன்னா அது கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் தான். ஆனா நம்ம பணத்தை கொண்டு வந்து போட்டு உடனே பணம் எடுத்துக்கிட்டு போறோம்ல, இதை பத்தியதான நாலேஜ் கேதர் பண்ணாம
யாரும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இல்லாட்டி இது ஒரு பெரும் கடல். இது வந்து இந்த கடலுக்குள்ள வந்து தெரியாம நீச்சல் அடிக்க தெரியாம வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து அடிச்சு தூக்கி உயிரை பறிச்சு உங்களை தூக்கி கரையில வந்து வேஸ்டா தள்ளிடும். நீங்க உடனே அதை வந்து படிச்சுக்கிட்டு இதெல்லாம் செட் ஆகுது, எல்லாம் ஏமாத்து அப்படி இப்படி. ஏன்னா அதனுடையதான அந்த என்னென்ன ஒரு விஷயத்தை நம்ம பண்றதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன இருக்கு, இதை எப்படி நம்ம வந்து இதுக்குள்ள இறங்குனா நம்ம எப்படி எந்த பக்கம் வரலாம், நம்மளுடையதான கோல், நம்ம ஒரு படகு எடுத்துட்டு போறோம், நமக்கு இந்த படகோட நமக்கு திரும்பி மீன் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான லாபகங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மீன் பிடிக்க போறோம்னு சொன்னா நம்ம மீன் பிடிக்க போறோம் கூட நம்மளும் ஒரு படகு எடுத்துட்டு போனா பிடிக்க முடியுமா? அதுக்கான பழக்கம், அதுக்கான பயிற்சி, தொடர் முயற்சி இதெல்லாம் இருக்கணும். பல அலைகளையும் பல வெயில் குளிர் எல்லாத்தையுமே சந்திச்சு தான் நம்ம அதெல்லாம் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ல வந்த விஷயம், இப்போ இந்த பைக்காயினுடையதான ப்ரொடக்ஷன், ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு அளவில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயராக வந்து ஒரு வைரல் கிரியேட் பண்ணிக்கிட்டு கிரிப்டோக்குள்ளே வந்து அப்படியே நியூட்ராவும் இன்னும் வந்து கொஞ்சம் அதாவது வைரலாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சப்ஜெக்டாக தான் இது போயிட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருடைய கணிப்பு அந்த இதை சொல்றது, அதாவது நம்ம நாஸ்ட்ராடாமஸோட கணிப்பு வந்து இது மேக்சிமம் பைக்காயினை பற்றியதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த நாஸ்ட்ராடாமஸோட இந்த கணிப்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த காயின் வந்து எல்லாரும் புழக்கத்தில் இருக்கிறது மாதிரி, இன்னைக்கு நம்ம ஐஎன்ஆர் எப்படி யூஸ் பண்றோமோ, அமெரிக்கன் டாலர் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி பொதுவான ஒரு கரன்சியா எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு காயின் உருவாக போகுது அப்படிங்கிறதா இவருடைய ப்ரொடக்ஷன். ஓகே, இதை பற்றிதான கருத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா இதை பற்றிதான கமெண்ட் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. அடுத்து மேலும் இதை பற்றிதான தகவலோட நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வரலாம். இன்னொன்று, உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட செக்லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் கேவிசி பண்ணியிருக்கணும், அதில் 9th ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மைக்ரேட் ஆகிருக்கணும். அதே மாதிரி நான் 2வது வீடியோ இடையில 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், விளம்பரம் வரக்கூடிய நேரத்தில் அதில் வந்து இத்தனை காயின் கிடைக்கும், உங்கள் பிராஸ்கியை வந்து போட சொல்கிறாங்க. போட்டிங்கன்னா உங்களோட அத்தனையுமே மைக்ரேட் ஆக அத்தனையுமே அவன் வந்து அந்த டைமிங் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ வீடியோ ரொம்ப லெந்தாக போகுது, நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் போடணும்னு நினச்சேன். அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 400 காயின் நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். ஓகேவா? செல் பண்ணி நம்ம நிறைய பேர் அது வரக்கூடியவங்க அதிகமாக வந்து வாங்குறதுக்கு தான் வர்றாங்க, தர்றதுக்கு வந்து ரொம்ப கம்மியான இது. மறக்காம புதுசா வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம டெலிகிராம் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. புதுசான அப்டேட்டுகள் எல்லாம் நம்ம கண்டிப்பா போடுவோம். இப்போ ஒரு 1 வீக்கா நம்ம வந்து ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை கண்டதெல்லாம் போட்டு இருக்கிறாம அது வந்து வர்றவங்களுக்கு அது யூஸ் ஆகிருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. ஓகே.